உதகையில் பரவலாக மழை பெய்து வருவதை அடுத்து நீர் ஆதாரங்கள் நிரம்பி வருகின்றன. இதனால் குடிநீர் தட்டுப்பாடு குறையும் என்று அப்பகுதியினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் கடந்த ஆண்டு மழையின்றி அணைகளில் நீர் இருப்பு குறைந்தது. பல இடங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. தற்பொழுது உதகையில் பரவலாக மழை பெய்து வருவதால் நீர் ஆதாரங்கள் நிரம்பி வருகின்றன. இதன் மூலம் நகரின் குடிநீர் தேவை வெகுவாக பூர்த்தியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையில் உள்ள பார்சன்வேலி அணையில் 41.8 அடியும், மார்லிமந்து அணையில் 7 அடியும் நீர் இருப்பு உள்ளது. இதேபோன்று டைகர் ஹில் அணையில் 14 அடியும், தொட்டபெட்டா அணையில் 24 அடியும் நீர் இருப்பு உள்ளது. ஊட்டியில கடந்த 10 நாளா தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால குடிநீர் பிரச்சனைகள் கொஞ்சம் சிறிது இங்கே முழுமையாக நிறைவு பெற்றிருக்குதுன்னு சொல்லலாம். விவசாய நிலங்களுக்கு மட்டும் அதிகமான மழையின் காரணமாக இது உருளைக்கிழங்கு, கேரட்டு, கோஸ் போன்ற பயிர்கள் சிறிது சேதம் இருந்தாலும் விவசாயிகளுக்கும் இந்த மழை பெருளவில் உதவி செய்திருக்கிறது என்று தான் சொல்லுவேன். இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சு 3-4 மாசமாச்சு. தொடர்ந்து மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. அதாவது இது வரைக்கும் லேசாக தூரல் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மாதம் பெருமழை பெய்ய ஆரம்பிச்சு விவசாயமும் பாதிக்கப்படும். விவசாயிகள் சந்தோஷப்படுற நேரத்தில் விவசாயம் அதிகமாக பெற்று பாதிக்கப்படும். சரியா? ஆனால் குடிநீருக்கு ஏதோ கொஞ்சம் அணைகளில் நீர் தேங்கி இருக்கு. சரி, அது வரைக்கும் சந்தோஷப்படணும். கனமழை காரணமாக ஒருபுறம் விவசாய நிலங்களில் வெள்ளம் புகுந்து மலை காய்கறிகள் அழுகி வந்தாலும் மறுபுறம் குடிநீர் தட்டுப்பாடு நீங்கும் என்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.